ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா இல்லம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் கேக் பண்றதுக்கு நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி செய்யணும். இப்போ கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட் பிஸ்கெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை பவுடர் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து க்ரீம் பிஸ்கெட் எடுத்துருக்கேன். க்ரீம் பிஸ்கெட் வந்து க்ரீம் தனியாக பிஸ்கெட்ஸ் தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். சாக்லேட் கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சர்க்கரையை இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அளந்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சுகர் எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் வந்து கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ 1/2 கப் தயிர். 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். வேறு எந்த எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் தெரியும். ஸோ வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளாட்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிளாட்ஸ் இல்லாமல். இப்போ நம்ம இதில் வந்து மாவு சேர்த்துடலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வந்து 125 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 3/4 கப் அளவுக்கு இருக்கும். 1 கப் அளவு இருக்கு இல்லையா, அதில் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பிஸ்கெட்டை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேருங்க. கொக்கோ பவுடராக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். இப்போ வந்து இந்த பிஸ்கெட் பவுடர்னால நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. நம்ம இப்போ வந்து குக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இருக்குது, அதுவும் போடணும். பேக்கிங் பவுடர் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து இதில் 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூனும் இது ஒரு 1/2 டீஸ்பூனும் போடணும். நம்ம நார்மலாக ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம ஈனோ பவுடர் சேர்த்துக்கலாம். அது வந்து எந்த சாஷே வேணாலும் ஒரு சாஷே அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை நம்ம கட்டி இல்லாமல் ஒரே சைடாகவே மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுற்ற வேண்டாம், ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையெல்லாம் இருக்கனால அதுவே மெல்ட் ஆகி வரும். ரொம்ப பால் சேர்க்க வேணாம். அந்த பேட்டர் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பால் சேர்க்கணும். நான் வந்து பால் வந்து சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணி பேட்டரை மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி சுற்றி விட்டு சென்டர் பண்ணி இப்படி வந்து கிளறுங்க. அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். மாதிரி ஒரு சைடாகவே சுற்றி விட்டு நடுப்புற கட் பண்ணுற மாதிரி கலந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வராது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இல்லை ரொம்ப மேஷ் பண்ணியோ செஞ்சிடாதீங்க, பஃபியாக வராது கேக்கு. நம்ம ஒரே மாதிரி தான் செய்யணும். பாருங்கள், பால் பத்தலை, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கிளாட்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் ஊற்றணும். இப்போ நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணலாம். அதுக்கான வெசல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பட்டர் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பட்டரை பாத்திரம் ஃபுல்லாகவே சைடில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோட்டாகிற அளவுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பட்டர் பேப்பர் ஆட் போட்டு அதில் வந்து பேட்டர் போடலாம். எங்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை. நம்ம அதுக்கு ஆப்ஷனலாக என்ன பண்ணணும்னா சும்மா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சைடில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் மைதா மாவு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பேட்டர் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கலந்து வச்சிருக்க பேட்டரை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை லைட்டாக தட்டிக்கோங்க. பபிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஓட்ட ஓட்டையாக வந்துடும். ஸோ நல்லா செட் பண்ணிவிட்டு இப்படி தட்டினீங்கன்னா எல்லாம் செட் ஆகிக்கும். இதை நல்லா செட் பண்ணியாச்சு. நம்ம பேனை வச்சு இதை பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் உப்பு போட்டிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லைன்னா 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். இந்த பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்குவோம். ஸ்டாண்ட் வச்சு நம்ம இப்போ கேக் எடுத்து இதில் வச்சுருவோம். பேட்டரை இதில் நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இது குக் ஆகணும். இடையில எடுத்து பார்த்துக்கலாம் குக் ஆகுதா ஆயிடுச்சா இல்லையான்னு. இப்போ நம்ம இந்த கேப்பு தெரியுதுல, இதை வந்து நான் அடைச்சிட்றேன். ஏர் வந்து வெளியில் போகக்கூடாது. எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா குக் ஆகட்டும். பார்ப்போம். 30 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். வாங்க, எனக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. நான் இடையில ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல வேகாமல் இருந்தது. ஸோ எனக்கு 45 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல உப்பலாக வந்திருக்கு பாருங்க. நம்ம இதில் வந்து டூத் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த இது செக் பண்ணலாம். இல்லைன்னா நைஃப்பில் செக் பண்ணலாம். என்கிட்ட ரெண்டுமே இல்லை. நான் இதில் செக் பண்ணுறேன். பாருங்க, தெரியுதா? இதில் ஒட்டவே இல்லை பாருங்க. மாவு இதில் ஒட்டவே இல்லை. ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவே குக் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நம்ம இப்போ இதை வெளியில் வந்து எடுத்து வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கேக்கை எடுக்கணும் வெளியில். இப்போ நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பிஸ்கெட்லேருந்து எடுத்த க்ரீமு. கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு இருந்தால் பால் போதும். கொஞ்சம் சூடாக எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த க்ரீமோட போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருந்துடக்கூடாது. நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் ஈவனாக கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க, கிளாட்ஸ் இல்லாமல். இது வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு நைஃப் வச்சு ஓரத்தில் வந்து இப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஆனால் இந்த கேக்கில் பாருங்கள், அது கேப்பே வந்திருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பஃபியாக வந்துருச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கவுத்திக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம். ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி லைட்டாக தட்டி விடுங்க. பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதை நான் வந்து பேப்பர் எதுவுமே போடலை, பட்டர் பேப்பர்லாம் போடவே இல்லை. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். அழகாக டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பபுள்ஸை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் நல்லா செக் பண்ணேன். ஆனால் லைட்டாக ஹோல்ஸ் வந்துருச்சு. ஸோ நல்லா தட்டி விட்டுட்டிங்கன்னா பபுள்ஸ்லாம் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வராது. ஸோ இப்போ நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். நம்ம ஒரு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு நான் இப்போ மேலே அப்ளை பண்ண போகிறேன். நான் ஒரு உயரமான ஒரு பாக்ஸில் வந்து இதை வச்சுருக்கேன், சைட்லலாம் அப்ளை பண்ணுங்கிறதுக்காக. ஸோ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். கத்தி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம பால் கவர் தான். அதில் வந்து அந்த மீதி இருந்த
க்ரீம் இருக்குல்ல அதோட இன்னும் கொஞ்சம் வந்து பவுடர் சேர்த்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது நமக்கு டெக்கரேஷன் பண்ண யூஸ். ஸோ இந்த பிஸ்கெட் பவுடர் வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். சும்மா எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பெட்டராக வரும்னா நல்லா ட்ரை பண்ணி போடுங்க. ஸோ இதில் ஒயிட் க்ரீம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும். எனக்கு இது ஒரு ஐடியா இருந்தனால நான் இந்த க்ரீமே யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் நியூ இயர்க்காக நான் பண்ண குட்டி கேக் இது. ஸோ இன்னும் பெட்டரான கேக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தியா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.